ஆண்டவருக்கு சோத்திரம். நான் வில்லிவாக்கத்துலேருந்து வரேன். என்னுடைய மருமகளுக்கு நல்லபடியாக பிரசவம் கொடுத்தாரு ஆண்டவர். நல்லபடியாக குழந்தை பிறந்தது. அதேமாரி என் பேரன் 2.25 வயசாகுது. அவனுக்கு பேசியே வரல. அவனுக்கு என்ன சொன்னாலும் பேச மாட்டேன்றான், சாப்பிட மாட்டேன்றான், எதுவுமே பண்ணுறான். அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் ஜெபிங்கோ, கடவுள் எல்லாம் உங்களுக்கு நல்ல விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி ஐயா யூடியூப்பில் பார்ப்பேன். நான் காலையில் 6 மணிக்கு நான் ப்ரேயர் பண்ணுவேன். இதுமாரி ஐயா உனக்கு ரெட்டிப்பான சந்தோஷம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு ஒவ்வொரு நாளும் ஐயா ஜெபத்தை நான் கேட்குறேன். நான் காலையிலே வேலைக்கு போகும்போது வரும்போது ஜெபம் பண்ணுறேன். அதேமாரி இப்போ எனக்கு கர்ப்பப்பையிலும் கட்டிக்க சொன்னாங்க டாக்டர். எனக்கு கர்ப்பப்பையிலேருந்து கட்டி அதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாரு. ஆண்டவருக்கு கொடான கொடி சோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி. என் பேர் நிர்மலா. சென்னை வேப்பம்பேட்டிலேருந்து நான் வரேன். போன வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன் மகன் திருமணத்துக்காக. அப்படியே ஒரு வருஷமாக அன்பரின் பாதத்தில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது ஏசப்பா எனக்கு போன மாதம் ஏப்ரல் 25ஆம் தேதி ஆண்டவர் மகனுக்கு நிச்சயதார்த்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அதே போல் செப்டம்பர் 4ஆம் தேதி திருமணத்தை ஆயத்த பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஜெபிச்ச ஐயாவுக்காக ஆண்டவருக்கு நான் கொடா கொடி ஸ்தோத்திரம் சொல்கிறேன். கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி அன்று உங்கள் ஒவ்வொருவரையும் நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே ஆண்டவர் நம்முடைய பாடுகளை தம்மேல் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். நான் பாடுபடுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பாடுபடக்கூடாது என்பதற்காக என் இயேசு கல்வாரி மலை மீது சிலுவை சுமந்து கொண்டு போனார். அதனுடைய பாரம் தாங்க முடியாம 3 முறை தரையில விழுந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த சிலுவையின் பாரம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். சிலுவையின் பாரம் அல்ல, அந்த சிலுவையின் மேலே இருக்கிற ஒட்டுமொத்த மனு குலத்தினுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், அக்கிரமங்கள் எல்லாவற்றினுடைய அந்த பழு, அந்த வெயிட் தான் அந்த சிலுவை இழுக்க முடியாதபடிக்கு இயேசு சுவாமி இழுத்து கொண்டு போவதற்கு ஏதுவா இருந்தது. சோ நம்முடைய பாடுகள் எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்தார் அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா நான் ஏன் இன்னைக்கு இந்த பாடுபடுறேன்? சிலர் சொல்லுவாங்க நாய்ப்படாத பாடுபடுறேன்னு சொல்லுவாங்க. நாய்ப்படாத பாடு அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த நாயை பார்த்தோன்னே ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் கல் எடுத்து எறிய வருவான், அதை துரத்திக்கிட்டே வருவான். அது மாதிரி உங்களை பார்க்குறவங்க எல்லாம் உங்களை துரத்திட்டே இருக்கிறாங்களா? வசப்பாடிட்டே இருக்கிறாங்களா? உங்களை குற்றப்படுத்திட்டே இருக்கிறாங்களா? உங்களுடைய மனசை நோகடிக்கிற மாதிரி பேசிட்டே இருக்கிறாங்களா? உங்க இருதயத்தை குத்தி கிழிச்சிட்டு இருக்கிறாங்களா? இன்னைக்கு நீங்க சொல்லணும், ஆண்டவரே அவர்களை மன்னி, ஆண்டவரே எனக்காக நீ சிலுவையில இந்த பாடுகளை எல்லாம் சுமந்து தீர்த்துட்டீங்க. அன்றைக்கு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஒருத்தி தன்னுடைய சொத்தெல்லாம் வித்து செலவு பண்ணியும் அவளுக்கு அந்த வியாதி தீரலை. அவளுடைய பெயரே அவளுடைய வியாதியின் கொடுமை நிமித்தம் பெரும் பாடுள்ள ஸ்திரீ என்று போடப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே மனுஷனாய் பூமியில அவதரித்து கொண்டிருந்தபடியினாலே அவளுடைய பெரும் பாடை கண்டு அவள் மேல் மனதுரிக்கிறார். அவர் அப்படியே அந்த வழியில போயிட்டு இருக்கும் பொழுது இயேசு அந்த வழியா வர்றாருன்னு கேள்விப்பட்டு, என்னுடைய சொத்தெல்லாம் செலவு பண்ணி இந்த நோய் தீரல, ஆனா இயேசுவை பார்த்துட்டேன்னா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அவரை ஒருவேளை பார்க்க முடியலன்னாலும் அவருடைய வஸ்திரத்தின் விளிம்பு தொட்டாலாவது இந்த பெரும் பாடுகளிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குன்னு அந்த சகோதரி, இந்த வாலிப மகள் நம்பிக்கையோட இயேசுவை பார்க்க வீட்டிலிருந்து வெளியே வந்தாள். வரும்பொழுது பெரிய கூட்டம், அவரை நெருங்க முடியல. ஆனாலும் உள்ளுக்குள்ளால விசுவாசத்துல பாய்ந்து போய்
அவர் தொட முயற்சிக்கும் பொழுது அவருடைய வஸ்திரத்தின் விளிம்பு தான் அவருடைய விரல்கள் தொட்டது. அப்பொழுது ஒரு பெரிய வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து அந்த வல்லமை தன்னுடைய சரீரத்துல வர்றதை அவ பார்த்தது மட்டுமல்ல, அந்த 12 வருஷமா நான் ஸ்டாப்பா இருந்த அந்த ப்ளீடிங் அன்னைக்கு நின்று போய் அந்த தீராத உதிரப்போக்கு நின்றதை தன் சரீரத்திலே உணர்ந்தாள் என்று வேதம் சொல்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 12 வருஷ பாடுக்கு முடிவை கொடுத்தார். இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒருவேளை நீங்களும் யாராவது இப்படிதான் நான் பாடுபடுறேன், இந்த தீராத உதிரப்போக்கு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது, இந்த வீசிங் பிரச்சனை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது, இந்த சைனஸ் பிரச்சனை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது, இந்த தோல் வியாதி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது, இந்த சோரியாசிஸ் வியாதி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது என்றெல்லாம் சொல்லி ஒருவேளை நீங்க வேதனையோடு இருந்தீங்கன்னா நீங்க சொல்லலாம், ஆண்டவரே என்னுடைய பாடுகளை எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்தீங்களப்பா, இதுக்கு மேல இந்த பாடு என்னால சகிக்க முடியல ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவர் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். எல்லா பாவங்களையும் எல்லா வியாதிகளையும் அவர் சுமந்து கொண்டார். எல்லா விதமான பாடுகளை அவர் சுமந்து கொண்டார். சிலர் பார்த்தீங்கன்னா கடங்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு படுற பாடு அளவே இல்லை. இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லணும், ஆண்டவரே இந்த கடன்ல நான் பாடுபடுறேன் ஆண்டவரே, எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. நீங்க ரொம்ப பாடுபட்டீங்க, எனக்காக சிலுவையில நீங்க அட்டிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க. இன்னைக்கு பிறகு இந்த கடன்காரனுடைய பாடுகள் என்ன தொல்லை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்க கேளுங்க. இன்னும் சிலர் பேர் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அங்கேயும் இங்கேயும் அலக்களிக்கப்படுறீங்க. ஒருவேளை உங்க புருஷனே உங்களை கோர்ட்டுக்கும் ஸ்டேஷனுக்கும் உங்களை அலக்களிச்சிட்டு இருக்கலாம், இல்லை உங்க மனைவி உங்க பேர்ல வழக்கு போட்டு அங்கங்க அலக்களிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா உங்க சொந்த பந்தங்கள் சொத்துக்காகவோ ஏதோ ஒண்ணுக்காக உங்களை அங்கேயும் இங்க அலக்களிச்சிட்டு இருக்காங்களாம். இல்லைன்னா நீங்க வேலை செய்கிற இடத்துல டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன்ல என்கொயரின்னு போட்டு உங்களை அலைய விட்டுட்டு இருக்காங்களா, பாடுபடுறீங்களா, ஆண்டவரே இந்த பாடுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைங்கப்பா, என் பாடுகள் எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்த தேவனே, இதுக்கு மேல இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீங்க இன்னைக்கு வைங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்னைக்கு ஜெபத்தோட உங்களுடைய எல்லா பாடுகளிலிருந்து இன்னைக்கு வெளியே வரணும். அது மட்டும் இல்ல, அடுத்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இன்னைக்கு நிறைய பேரு இருதயத்துல பெரிய துக்கத்தோடு மனவேதனையோட நாளைக்கு என்ன செய்ய போறனோ தெரியலையே, இந்த பிரச்சனை எனக்கு பயங்கர மன அழுத்தத்தை கொடுத்திருக்குது, என் பிள்ளையுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போனதுனால என்னுடைய இருதயம் துக்கப்படுகிறதே, என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை பிரிஞ்சு போனதுனால என்னுடைய இருதயம் துக்கப்படுது, என் பிள்ளைக்கு வேலை போனதுனால அவ துக்கப்படுறது மட்டும் இல்ல என்னுடைய இருதயம் துக்கப்படுது, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல லைஃப் அமையல அதனால அவ துக்கத்தோட இருக்கிறா, அவ முகத்தை பார்த்தா என்னுடைய இருதயம் துக்கப்படுது. ஆண்டவரே காலாகாலத்துல என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும்னு நினைச்சேன், அதுவும் கிடைக்கல, அவ துக்கத்தோட இருக்கிறா, மனவேதனையோட வீட்டுல இருக்கிறா, அன்னாளை போல மன கிளேசத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறா, அதை பார்க்கும்போது நானும் துக்கமா இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு இந்த வசனத்தின்படி ஆண்டவரே என்னுடைய துக்கங்களை, என் பிள்ளைகளுடைய துக்கங்களை நீர் சிலுவையிலே சுமந்ததற்காய் ஸ்தோத்திரம். சில பிள்ளைங்க எக்ஸாம் எழுதிட்டு இந்த சப்ஜெக்ட் மாத்திரம் நான் பாஸ் ஆகனோ தெரியல, இல்லை இதுல மட்டும் நல்ல மார்க் கிடைக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லி அதே நினைச்சு துக்கப்பட்டு இருக்கிறீங்க. ரிசல்ட் எப்போ வரப்போதோன்னு பக்குன்னு இருக்குதுன்னு சொல்லி சில பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறீங்க. மாணவ செல்வங்களை நீங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த துக்கம் நீ சிலுவையில சுமந்து தீர்த்தாச்சு, இதுக்கு மேல நான் துக்கமுகமாய் இருப்பதில்லை என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல தேவ சமூகத்துல நல்லா ஜெபம் பண்ணுங்க. அவர் நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார். அவர் ரொம்ப துக்கப்பட்டார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தம் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சித்தத்திற்கு அவர் அர்ப்பணித்தார். அப்ப அவருடைய இருதயம் வியாகுலப்பட்டது அப்படின்னு வேதத்துல போடப்பட்டிருக்கு. அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தத்தின் துளிகள் அப்படியே வியர்வையாக வெளியே வந்தது அப்படின்னு சொல்லப்படுற. அப்படின்னா அவர் தன்னுடைய ஆத்மாவில எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார் யோசித்து பாருங்க. அவர் துக்கத்தை அனுபவிச்சதுனால துக்கப்படுகிறவருடைய துக்கம் இன்னதென்று அவருக்கு தெரியும். இன்றைக்கு உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஊர்ல எல்லாம் இந்த குட் ஃப்ரைடேயை துக்க வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இது துக்க வெள்ளி அல்ல, ஆண்டவர் துக்கத்தை சுமந்து தீர்த்ததினாலே
நமக்கு இது நல்ல வெள்ளி, சந்தோஷத்தின் வெள்ளி. அவர் இந்த உலகத்துல உயிரை நமக்காக கொடுத்து அதன் பிறகு அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பின உடனே அப்பதான் உலக மனுஷன் தன்னுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்றான். இது ஒரு சந்தோஷத்தின் நாள், இது ஒரு துக்கத்தின் நாள் அல்ல. நீங்கள் துக்கமுகமாய் இருக்க வேண்டாம். இயேசுப்பட்ட பாடுகளையும் அவமானங்களையும் நாம் பார்த்து துக்கப்படுகிறது எதற்காக தெரியுமா? இதுக்கு மேல ஆண்டவரை நான் துக்கப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நீங்க அதை தான் தீர்மானம் எடுக்கணும். ஐயோ இயேசுநாதர் எப்படி பண்ற அப்படி பண்றாங்களே, அது ஆண்டவருக்கு இன்பத்தை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது. ஆண்டவரை இதுக்கு மேல நான் உங்களை துக்கப்படுத்த மாட்டேன். அன்றைக்கு ரோமர் சேவர்கள் ஒரே நாள் உங்களை துக்கப்படுத்தினாங்க, சிலுவையில அடிச்சு உங்களை தொங்க விட்டாங்க. ஆனா டெய்லி நான் உங்களை துக்கப்படுத்துறேனே, அந்த சைடை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? எப்பெல்லாம் ஆண்டவர் துக்கப்படுவார் தெரியுமா? உங்க அப்பா அம்மா உங்களிடத்துல ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதுக்கு நீங்க கீழ்ப்படியலைன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததற்கு அடையாளம். ஆண்டவர் துக்கப்படுவார். ஒரு ஏழை உங்க வீட்டுல வந்து உதவி கேட்டா அவங்களுக்கு உதவி செய்யாம அவங்கள துரத்தி விட்டீங்கன்னா ஆண்டவர் உங்க வீட்டுல இருந்து துக்கத்தோட போயிருப்பார். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த ஏழை எளியவர்கள் யாருக்கு எதை செய்தாலும் எனக்கே செய்தீர்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் துக்கப்படுகிறார். நம்ம கண்களின் இச்சைகளிலே விழும்போது ஆண்டவர் துக்கப்படுகிறார். ஆபாசமான காரியங்களை பேசும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் துக்கப்படுகிறார். அடுத்தவங்களை பாவத்தில் வீழ்த்தும் பொழுது ஆண்டவர் துக்கப்படுகிறார். உன்னுடைய வசனத்துக்கு புறம்பா நீ எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவர் அந்த நேரத்துல துக்கப்படுவார். அப்போ நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டார் அப்படின்னு இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம். என்னுடைய துக்கங்களை எல்லாம் நீர் சுமந்தீர். அன்னைக்கு சுமந்ததோட விட்டுருங்கங்க. இதுக்கு மேல அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நீங்க எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். யாபேசுக்கு அவங்க அம்மா துக்கம்னு பேர் வச்சாங்க. ஆனா அந்த துக்கங்களை எல்லாம் ஆண்டவர் சுமந்து தீர்த்துட்டார். அவன் அதனால தான் சொல்றான், ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என் எல்லைகளை விரிவாக்குங்க, உமது கரம் என் கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாதபடிக்கு அதற்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். துக்கம் என்கிற பெயரிலே அழைக்கப்பட்ட ஒருவன் ஆண்டவரிடத்துல போய் நின்று சொல்றான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். இன்னைக்கு உங்களுக்காக அந்த ஜெபத்தை நானும் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளை தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். எல்லா துக்கங்களையும் சந்தோஷமாய் மாற்றும். அன்றைக்கு துக்க வீடாய் இருந்த யவீரு என்கிற ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டுக்குள்ள போறார். குழந்தை மரிச்சு போச்சு. வேதம் சொல்லுகிறது, அங்க இருக்கிற எல்லாரும் துக்கம் கொண்டாடி கொண்டிருந்தார்களாம். அந்த துக்க வீட்டுல போய் அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி, தலிதா கோமி ஒரே வார்த்தை சொல்லி அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி துக்க வீட்டை மகிழ்ச்சியான வீடாய் மாற்றின ஆண்டவர் இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு துக்கத்தோடு கூடிய இருக்கிற உங்களுடைய வீட்டை மகிழ்ச்சியான வீடாய் மாற்றுவாராக. என்னென்ன காரியங்களை நினைத்து நீ துக்கத்தோட உட்கார்ந்து இருக்கிறியோ அந்த காரியத்தை கர்த்தரிடத்துல ஒப்பிச்சிரு. ஆண்டவரே, இந்த காரியம் என்னை ரொம்ப துக்கப்படுத்திட்டு இருக்கு, என் மனசு ரொம்ப வேதனைப்படுத்திட்டு இருக்கு, ஆனா என்னுடைய துக்கங்களை எல்லாம் நீங்க சிலுவையில சுமந்துட்டீங்க தானே, இன்னைக்கு இந்த துக்கத்தை எல்லாம் என் இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. நீங்க சொல்லி பாருங்க, ஒரு பெரிய சமாதானம். இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு உன்னுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். உன் அழுகை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும். எதனால எல்லாம் நீ துக்கப்பட்டு இருக்கிறியோ அந்த துக்கத்துக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்துல நீங்க ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேலை உங்களுக்கு கிடைக்கல, நிறைய முறை எக்ஸாம் எழுதிட்டீங்க, ரொம்ப துக்கமா இருக்கிறீங்களா? கவர்மெண்ட் எக்ஸாம் எத்தனையோ எழுதி பார்த்துட்டேன், டிஎன்பிஎஸ்சி எழுதி பார்த்துட்டேன், ரயில்வே எக்ஸாம் எழுதி பார்த்துட்டேன், பேங்க் எக்ஸாம் எழுதி பார்த்துட்டேன், போஸ்டல் எக்ஸாம் எழுதி பார்த்துட்டேன், எல்லா எக்ஸாம் எழுதி பார்த்துட்டேன், ஒன்றுலேயுமே எனக்கு சக்சஸ் ஆகல. ஆண்டவரே, துக்கத்தோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும்படிக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க ஆண்டவரே. ஏன்னா சிலுவையில அவர் வெற்றி சிறந்தார். இந்த சிலுவை பாடு தியான நாட்கள்ல நிறைய பேர் துக்கத்தையே அனுசரிச்சிருக்காங்களே தவிர அதிலே அவர் வெற்றி சிறந்தார் என்பதை நாம் மறந்து விட்டோம். அவர் வெற்றி சிறந்தார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளை, நீ அரசாங்க தேர்விலே நீ வெற்றி பெறுவாய்.
இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளை யாரெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்களோ நீங்க நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் ஆண்டவர் மகிமையாய் வெற்றி சிறந்த நாள், சிலுவையிலே ஜெயம் எடுத்த நாள், சிலுவை நாதனுடைய ஜெயத்தை நீங்கள் கொண்டாடுகிற நாளே தவிர நீங்க துக்கம் கொண்டாடுகிற நாள் இல்லை. ஏன்னா துக்கம் கொண்டாடுகிற இடத்திலே ஆண்டவர் போய் யவீருடைய பிள்ளையை உயிரோடு எழுப்பி அந்த வீட்டிலே ஒரு சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க கிளைம் பண்ணுங்க, துக்கத்தோட என் பிள்ளை இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு வீட்டுல துக்கத்தோட இருக்கிறா, குடும்பம் பிரிஞ்சு கிடக்குது துக்கத்தோட இருக்கிறா, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை துக்கத்தோட இருக்கிறா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க சொல்லணும், என் துக்கத்தை எல்லாம் சிலுவையிலே சுமந்து விட்டேன், என் பிள்ளைகளுடைய துக்கங்களை எல்லாம் சிலுவையில சுமந்துட்டீங்க, என் பிள்ளைங்க நீ துக்கமுகமா இருப்பதில்லை. அன்றைக்கு துக்க முகத்தோடு இருந்த எவருடைய வீட்டில் உள்ள அத்தனை பேருடைய துக்கத்தை மாற்றினாண்டவர் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே எழுந்தருளி வருகிறார். நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளை உங்க ஒவ்வொருவருடைய துக்கத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடியினாலே இனி அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும், அழுகை ஆனந்த களிப்பாய் மாறும். இப்ப ஆண்டவர் வேறு எங்கும் இல்லை, உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார். வார்த்தை வடிவாக உங்க வீட்டுக்குள்ளால வந்திருக்கிற ஆண்டவர் இனி அந்த வார்த்தையை செயல்படுத்தி உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமான தருணங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ரொம்ப கஷ்டம், ரொம்ப பண கஷ்டம், ரொம்ப மன கஷ்டம், ரொம்ப சரீரத்துல கஷ்டம், ரொம்ப வேதனையோட இருக்கிறேன், இந்த வியாதி என்னை பாடாப்படுத்து, இந்த வியாதினால நான் ரொம்ப துக்கத்தோட இருக்கிறேன், என்னால சாப்பிட கூட முடியல. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வியாதிகள் எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர், என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் என்று நீங்க சொல்ல சொல்ல ஆண்டவருடைய மகிமை உங்கள் கூடாரங்களிலே வெளியரங்கமாகிறதை நீங்க பார்ப்பீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுநாதரை சிலுவையில் அடிச்சுட்டாங்க, அவரை துன்புறுத்திட்டாங்க அப்படின்னு நீ கவலைப்படுறதுக்கு பதிலா உங்க துக்கங்களை சந்தோஷமா மாத்துற ஆண்டவரை இன்னைக்கு நீங்க சந்தோஷப்படுத்தணும்னா என்ன செய்யறது? அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கடைசி அதுலதான் நான் வந்து நிக்கிறேன். உங்க துக்கங்களையெல்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு, ஆனா அவர் உங்களை குறிச்சு துக்கமுகமா இருக்கார்ல, அவரை எப்படி நம்ம குஷிப்படுத்த முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் நம்மிடத்துல என்ன இருக்கோ அதை தூக்கி போட்டீங்கன்னா உன்னிமித்தம் இயேசுநாதர் மட்டுமல்ல பரலோகமே களி கூறுமா. மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்துல பெரிய விழா எடுப்பாங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. சோ நம்ம துக்கத்தை அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. அவர் துக்க முகமோடு இருக்கிற இந்த நேரத்துல நம்மை குறித்து அவர் என்னென்ன காரியத்துல துக்கத்தோட இருக்காரோ அந்த காரியத்துல அவரை குஷிப்படுத்த, அவரை சந்தோஷப்படுத்த இன்றைக்கு அந்த பாவங்களை நம்ம விட்டு தூக்கி போடுவோம். ஏன் குட் ஃப்ரைடே சர்வீஸ், ஏன் குட் ஃப்ரைடேல இப்படிப்பட்ட செர்மன் உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா இதிலும் அதிக கேடானது வராதபடி, இனி பாவம் செய்யாதபடிக்கு நாம் தீர்மானம் எடுக்கிற நாள் தான் குட் ஃப்ரைடே. தானியேல் தீர்மானம் பண்ணா, ராஜாவின் மதுபானத்தை தொட மாட்டேன், திராட்சரசத்தை தொட மாட்டேன். இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்க்கிறது என்னுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை நீ மகிழ்ச்சியாக்கணும்னா, சந்தோஷப்படுத்தணும்னா இன்னைக்கு இந்த நேரத்துல சிலுவை நாதருடைய பாதப்படியில விழுந்து, ஆண்டவரே இவ்வளவு நாளும் நான் மதுப்பிரியனா இருந்தேன், அது உம்மை துக்கப்படுத்தினது. ஆண்டவரே நான் வேசித்தனத்திலே விழுந்தேன், அது உம்மை துக்கப்படுத்தினது. பெருமையிலே அலைந்தேன், உம்மை துக்கப்படுத்தினது. உமக்குரிய ஆலய காரியங்களிலே நான் சரியாக நடந்து கொள்ளவில்லை, உம்மை துக்கப்படுத்தினது. ஆலயத்துக்கு சரியா போறதில்லை, நான் அநேகருடைய இருதயத்தை துக்கப்படுத்தினேன், அது நிமித்தம் உம்முடைய இருதயம் துக்கப்படுகிறது. ஆண்டவரே என்னை மன்னி, இன்றிலிருந்து உம்மை போல பரிசுத்தவானாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க சொல்லுங்க. அதுதான் குட் ஃப்ரைடேயுடைய ஒரு சக்சஸா இருக்குன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லாரும் இப்ப சந்தோஷமாயிட்டீங்க இல்ல? ஆண்டவர் சொன்னார்ல, இந்த குட் ஃப்ரைடே ஆண்டவர் ஜெயம் எடுத்த நாள், உங்க துக்கத்தை எல்லாம் சுமந்து தீர்த்த நாள், உங்க பாடுகளுக்கு முடிவு கட்டுற நாள், உங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கிற நாள். ஸோ எல்லாரும் சந்தோஷமா ஒரு நல்ல சாட்சியை இப்ப நம்ம கேட்க போறோம். சிஸ்டர் எஸ்தர் அம்பத்தூர், நான் 2024 டிசம்பர் மாதம் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டேன்.
தனி ஜெபத்தின் போது சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வாயிலாக கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லி ஜெபித்தார். ஜனவரி 2025 என்னுடைய 2வது மகளுக்கு திருமணம் பேசி முடித்தோம். அதே மாதம் 4 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்த என்னுடைய மூத்த மகள் கர்ப்பமாக இருப்பதை மருத்துவர் உறுதிப்படுத்தினார். நான் எப்படி செலவுகளை சமாளிப்பது என்று குழப்பத்தில் இருந்தேன். பிப்ரவரி 2025 அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டேன். தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள், நான் உன்னோடைய கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று மங்கள வார்த்தை சொல்லி ஜெபித்தார். ஜெபத்திற்கு பிறகு 2வது மகளுக்கு மே மாதம் திருமணம் நடந்தது. மூத்த மகளுக்கு ஜூலை மாதம் சீமந்தம் நடந்தது. அவளுக்கு அக்டோபர் மாதம் சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்தது. மேலும் டிசம்பர் 10, 2025 அன்று 3 அடுக்கு வீடு வாங்க கிருபை புரிந்தார். பாவத்திலும் சாபத்திலும் கடனிலும் வீட்டின் கதவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்ட பிறகு கர்த்தருடைய கிருபையினாலும் ஸ்டீஃபன் சகோதரருடைய வல்லமையினாலும் ஜெபத்தினாலும் ஆசீர்வாதங்களுக்கு மேல் ஆசீர்வாதங்கள் அடுக்கடுக்காக கிடைத்தது. உங்களுக்கும் அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்கள் வேணுமா? நாளைக்கு நமக்கு ஒரு விசேஷித்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் வேப்பேரி BKN ஆடிட்டோரியத்தில் வச்சு காலையில் 9:15 மதியானம் 2 மணி வரைக்கும் அந்த கூட்டங்கள் நடக்கும். அதன் பிறகு ஒரு நல்ல ஆகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். தனி ஜெபம் எல்லாருக்கும் உண்டு. இவங்களுக்கெல்லாம் அடுக்கடுக்கா அங்கே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அற்புதம் நடந்திருக்கு. பாருங்க, பிள்ளைக்கு திருமணம் நடந்திருக்கு, அதனுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திச்சிருக்காரு. மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அந்த தேவைகளை சந்திச்சிருக்கிறாரு. ஒரு 3 மாடி வீடு வாங்க கர்த்தர் உதவி செய்தார். இதெல்லாம் அன்பரின் பாதத்தில் வந்ததுக்கு அப்புறம் அங்கே கிடைச்ச மங்கள வார்த்தை அவங்க எடுத்துட்டு போனாங்க. அற்புதம் நடந்தது. உங்களுக்கு நாளைக்கு 10 டே, அதனால நாளைக்கு எல்லாரும் காலையில கரெக்டா 9:15 மணிக்கு நீங்க அங்க அசம்பிள் ஆகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எஸ்தர் சகோதரிக்கு அற்புதங்களை அடுக்கடுக்காய் செய்து அடுக்குமாடி வீடுகளை வாங்கவும், பிள்ளைகளுடைய திருமணத்தை முடுக்கி வைக்கவும், ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்த மகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கிடைக்கவும், இப்படி அடுக்கடுக்காக நிறைய அற்புதங்களை செய்த ஆண்டவர் இந்த குட் ஃப்ரைடே அன்று என் பிள்ளைகளுக்கும் அடுக்கடுக்கான அற்புதங்களை செய்வீராக. நீர் சொன்னது போல சிலுவையிலே நீர் ஜெயமெடுத்தீர். ஆண்டவரே, நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னென்ன விஷயத்துல ஜெயமெடுக்க முடியாம இருக்கிறாங்களோ அத்தனை காரியங்களிலும் ஜெயமெடுப்பார்களாக. உலகம், மாமிசம், பிசாசை ஜெயிக்கிற ஜெயத்தை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. ஆண்டவரே, மெய்யாகவே அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய துக்கங்களை நீர் சுமந்து தீர்த்துட்டீங்க. இனி என் பிள்ளைகளுக்கு பாடுகள் இருக்கக்கூடாது, பெரும்பாடுகள் இருக்கக்கூடாது. துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும், அழுகை ஆனந்த களிப்பாய் மாறட்டும். தத்தளிப்பின் பாத்திரத்தை இவர்களை விட்டு எடுத்து போடுவீராக. சமாதானத்தின் பாத்திரம் இவர்கள் மேல இறங்கி வருவதாக. இவர்களுடைய துக்கத்தை எல்லாம் சுமந்து தீர்த்த ஆண்டவரே, உம்மை இவர்கள் எந்தென்ன விஷயத்துல துக்கப்படுத்தி இருந்தாங்களோ அந்த காரியத்துல இன்றைக்கு மனம் திரும்பி உம்மையும் மகிழ்வித்து சந்தோஷப்படுத்தி உங்களுடைய துக்கத்தையும் நாங்கள் மனம் திரும்புதலின் நிமித்தம் சந்தோஷப்படுத்த ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ணும். இந்த குட் ஃப்ரைடே அன்று உம்முடைய பாதப்படியில விழுந்து சிலுவையின் அடிவாரத்தில் நின்று ஆண்டவரே, நேற்றைக்கு வரைக்கும் இருந்த வாழ்க்கை அல்ல, இன்றிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை, புதிய அத்தியாயத்தை நாங்கள் தொடங்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்முடைய பாதப்படியிலே ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்து விட்டதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 78
24855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.